வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அது இல்லாமல் அது தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட ரொம்பவே ட்ரேடிங்கில் அடிப்படையான விஷயங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற இந்த அடிப்படை விஷயங்களை மட்டுமே பயன்படுத்தி நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அதை தொடர்ந்து நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதாவது எம்சிஎக்ஸ் கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். சில நேரங்களில் ஃபாரெக்ஸ் கோல்டில் கூட என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோங்க. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாரெக்ஸ் கோல்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி ட்விட்டரில், அதாவது தினமும் காலையில் ட்விட்டரில் வந்து ஒரு என்ன நடக்கும் மார்க்கெட்டில், தங்கம் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ட்வீட் வந்து பண்ணுறது உண்டுங்க. அப்போ இன்றைக்கி காலையில் என்ன வந்து நம்ம இந்த வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு ஒரு சின்ன ரெக்கவரியோட மார்க்கெட் வந்து முடிஞ்சதுங்க, தங்கம் மார்க்கெட்டு. அப்போ இன்றைக்கி காலையில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எக்ஸ்பெக்டிங் 50% ரெக்கவரி ஃபார் த ஃபால். ஒரு பெரிய ஃபால் எப்போவுமே நடந்தது அப்படின்னா அந்த ஃபாலுக்கான ரெக்கவரி கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி தான் மார்க்கெட் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து நம்ம மார்க்கெட் வந்து இயங்குது. ஸோ அதை எதிர்பார்த்து நம்ம அந்த மாதிரி ஒரு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸாக நம்ம வந்து போட்டிருந்தோங்க. அந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் செப்டம்பர்லேருந்து, அதாவது போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் செப்டம்பரே வந்துருச்சு. அப்போ கூட உங்களுக்கு மார்க்கெட்டு அப்படியே அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்குதுங்க. முதல் விஷயம், அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் மாதிரி வந்து வந்துட்டு இருக்குதுங்க. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேஞ்ச் இந்த இடத்துல இருந்தது. இந்த ரேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே வருதுங்க. இந்த மாதிரி சுருங்குச்சு அப்படின்னா கம்ப்ரெஷன் சொல்லுவோம். கம்ப்ரெஷனுக்கு அப்புறமா எக்ஸ்பேன்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து இது ரேசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால எப்போவுமே இந்த பேட்டர்ன் பிரகாரம் வந்து ப்ரைஸ் வந்து கீழே தாங்க வரணும். ஒருவேளை கீழே வந்ததுன்னா ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது போன செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் வரைக்கும் ஆயிடுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இந்த லோக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கு நடக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை மாத கணக்கில் ஆகும். ஏன்னா இது வந்து வீக்லி சார்ட் இல்லைங்க. ஒரு கேண்டில் ஒரு வீக், 4 கேண்டில் வந்ததுன்னா ஒரு வீக் முடிஞ்சே போயிடும். அதனால் இன்னும் ரொம்ப நாட்கள், அடுத்த வருஷம் கூட இது வந்து நடக்கலாம். அப்போது அவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி எந்த பிரயோஜனமே இல்லைங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் 5 மினிட்ஸில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு பார்க்குறது தான் நம்மளுக்கு வந்து பணம் வந்து பண்ண முடியும் ட்ரேடிங்கில். அப்போ வீக்லியில் என்ன நடக்குதுன்னு சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி ரொம்ப ஹேண்டியாக இருக்குங்க. ஏன்னா டெய்லி வந்து இப்போவே உடனே நடக்கிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ டெய்லியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் வந்து போயிருக்குதுங்களா. இந்த ஜூன் மாதம் பாதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்குது. மேலே வந்து நம்ம இது வரைக்கும் வந்து சேனல் பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தோங்க. இந்த சேனலில் மேலே கீழேயும் போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. ப்ரைஸை வந்து சேனலுடைய பாட்டம்க்கு வராமல் மேலே போச்சு. பிரேக் ஆகி இந்நேரத்துக்கு நல்லா மேலே போயிருந்துருக்கணுங்க. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு பாருங்கள். ப்ரீவியஸாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 நாளைக்கு வந்து நல்லா அப்ட்ரெண்டில் வந்துட்டு இந்த மார்க்கெட்டு ஒரு 7-8 நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிட்டு கீழே விழுந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு மேலே போயிருக்கான். இந்த இடத்துல கிட்டத்தட்ட அதே மாதிரி 7-8 நாள் கழித்து மேலே போகிற மாதிரி கொஞ்சம் கீழே வந்துருக்கு. இது கொஞ்சம் ஏமாற்றிட்டு வந்திருக்கான். பட் ஆனால் மேலே போயிருக்கான். அப்போது இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி பிரச்சனையே இல்லைங்க. ஏன்னா மேலே போச்சு கீழே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா தெரியுதா, ஒரே இடத்துல நின்றுட்டானா. அப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட்டு ஒரே இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ கீழே வந்தான் அப்படின்னா இந்த லெவலை அவன் கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணனானா இன்னும் ஃபர்தராக கீழே போவான். இந்த லெவலு வரைக்கும் வந்துட்டு கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வரும்போது கூட பிரேக் பண்ணிட்டு போவான். ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் ஆனால் டெய்லி க்ளோஸுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே இடத்துல
ஒரு 8-10 நாளாக வந்து அதே இடத்துல மார்க்கெட் இருக்குது, அந்த இடத்த பிரேக் பண்ணவே முடியல. சரிங்களா? இது ஒன்று கவனத்தில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். அதாவது இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தான் நீங்கள் சண்டேஸில் உட்காந்து வந்து பார்த்து கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அதே மாதிரி நீங்கள் 4 ஹவர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோ கரெக்டாக மார்க் பண்ண பார்த்தீங்களா, அது கிளியராக தெரியுது பார்த்தீங்களா இங்கே. ஸோ இந்த இடத்த வந்து கட் பண்ணக்கூடாது ப்ரைஸ். பட் ஆனால் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கான். ஒரு தடவை சப்போர்ட் எடுத்தான், இன்னொரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்கான், இன்னொரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்கான், இன்னொரு தடவையும் எடுத்துட்டான். இந்த தடவை கஷ்டம்தான், மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான்ட்டு தோணுதுங்க. அப்போ இந்த லெவலில் கட் பண்ணணும் அப்படின்னா டேயில் நம்ம காமிச்ச அந்த லோக்கே வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த லோக்கும் வந்துட்டான் அப்படின்னா இப்படி கொஞ்சம் கீழே வந்துடுவானோ தெரியல, நடக்கலாம். ஏன் இது வந்து நடக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, ப்ரீவியஸ் லெவலில் அவன் வந்து கட் பண்ணவே இல்லை. பட் ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. அதை வந்து ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி வந்து காலையில் வந்துட்டு என்ன ட்வீட் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த லெவலை மட்டும் மார்க் பண்ணி, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை மணிக்கு முடிஞ்ச மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்கான், இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்கான், வரும்போதெல்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்கான். இன்றைக்கி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருக்கிறான். எங்கன்னா இந்த லோவுக்கு தான் வந்திருக்கிறான். இந்த லோவை கட் பண்ணானா தான் கீழே போவான். அப்போ திரும்பவும் கூட இந்த லோவிலேருந்தே மேலே வந்தான், ஆனால் இந்த லெவலுக்கு மேலே போக முடியல. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், இது வந்து நல்ல ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் இருக்குங்க. ஆர்வப்பட்டு அவசரப்பட்டு இந்த புல்லிஷ் கேண்டலில் தான் பை பண்ணுவோம் நிறைய பேர். இந்த இடத்துல பை பண்ணவே கூடாது. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் லெவல். முடிஞ்சால் செல் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் பை தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விட்டுருங்க, அவன் மேலே போகட்டும், போயிட்டு கொஞ்சம் கீழே வருவான்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பை பண்ணலாமா என்னங்கிறத டிசைட் பண்ணலாம். பட் ஆனால் அவசரப்பட்டு இந்த கேண்டில் இந்த புல்லிஷ்னஸை காமிச்சோன்னே என்ட்ரை வந்து என்றைக்குமே பண்ணாதீங்க. இது வந்து கோல்டுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா மார்க்கெட்டுக்குமே. சரி, ரியல் லைவில் வந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா. இந்த இடத்துல இந்த கேண்டில் தான் நான் வந்து சொன்னேன், இந்த க்ரீன் கலர் கேண்டில். இந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்துருக்குது. எங்கே வந்திருக்குன்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த லோவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தது, வந்துட்டு திரும்ப எங்கே போயிருக்கான், அதே லெவல் தான். இந்த லெவல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் வந்ததுன்னா செல் மட்டும் பண்ணுங்கள் முடிஞ்சா, தைரியம் இருந்தால். இல்லை அப்படின்னா பை பண்ணாதீங்க. நீங்கள் பை பண்ணணுமா அட்லீஸ்ட் இந்த லெவலானாச்சும் டார்கெட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரீம் லெவலான இந்த லெவலானா டார்கெட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் ஆனால் இங்கே நீங்கள் பண்ணுறது 100% தப்பு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே வந்துருக்கிறான் பாருங்கள். ஒரு பெரிய ட்ராப் ஆகிருக்கானா. இந்த லெவலில் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்களா? ஏன்னா ஃபஸ்ட் டைமே இங்கே வந்துட்டு மேலே போயிட்டான், அந்த இடத்த தொடாமலே மேலே போயிட்டான். பெரிய ட்ராப் ஆகுது. கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவலை தான் டார்கெட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருக்குது. என்னன்னு கவனிச்சிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன புல்லிஷ்னஸ், ஒரு எதிர்ப்பு பையர்ஸ் கிட்ட இருந்து ஒரு பெரிய ஃபால் ஆகுதுங்க மார்க்கெட்டை. பையர்ஸ் கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண பார்க்குறாங்க, இந்த இடத்துலேருந்து மேலே கொண்டு போக பார்க்குறாங்க. பட் ஆனால் முடியல. ஒரு இது நம்பர் 1 எதிர்ப்பு பையர்ஸ் கிட்டேருந்து 1. ரெண்டாவது தடவை வந்து இந்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து எதிர்ப்பு வந்து காமிச்சிருக்காங்க பையர்ஸ். ஸோ திரும்ப மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. எதிர்ப்புனா ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒரு பெரிய செல் ஆஃப் ஆகி வந்துட்டு இருக்குது. இந்த இடத்துல திரும்ப வந்து பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் செல்லர்ஸ் இன்னும் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருந்து அதை மார்க்கெட்டை இன்னும் கூட கீழே கொண்டுட்டு வராங்க. நீங்கள் இது எக்ஸ்ட்ரீம் லெவல்னு நினச்சி நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்துக்கலாம். இல்லை இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறமா மேலே போய் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பை ஒன்று எடுத்துக்கலாம். ஏன்னா 1வது லெவலில் இருந்து இன்னும் கூட ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 2வது லெவல்லேருந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்பு 80-90% வந்து கன்ஃபார்மாக இருக்குது. பட் ஆனால் என்ன நடந்தது, இங்கே இன்னும் கூட கொஞ்சம் கீழே போயிட்டான். அப்போ இந்த லாஸை வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிறீங்க, குட்டி லாஸ். இவ்வளோ தான் உங்கள் லாஸ். சரிங்களா? 2வது அட்டம்ப்ட்டும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போது இந்த ஃபெயிலியர் ஆன உடனே ஐயோ போச்சு, இனிமேல் வந்து இது வந்து பை பண்ணக்கூடாது, என்ட்ரி எக்ஸிட் வேலை செய்யலை, அந்த மாதிரிலாம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ஒரு எதிர்ப்பு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த ஃபஸ்ட் டைம் எதிர்ப்பு கொடுக்கும்போது ஒரு சின்ன படை வந்து எதிர்த்துதுன்னு நினச்சிக்கோங்க. 2வது தடவை வந்து ஓரளவுக்கு மிட் சைஸ் படை,
3வது தடவைலாம் வந்துட்டு இந்த மாதிரி எதிர்ப்பு வந்து அவங்க தெரிவிக்கவே கூடாதுங்க. எதிர்ப்பு இருந்தது அப்படின்னால எங்க வரையும் கொண்டு போயிருவாங்க மார்க்கெட்டை, இங்க வரையும் கொண்டு போயிருவாங்க. விழும்போது ஃபஸ்ட்டு ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லெவலுக்கு வந்துடும். இங்கிருந்து மட்டும் மேலே வந்துட்டானா இதுதான் அடுத்த எதிர்ப்புக்கான நிலை. மார்க்கெட் பையர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போயிடுவாங்க கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா மேலே வரைக்கும் போவாங்க. அப்படி இல்லையா போக மாட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடந்தது பாருங்கள், மேலே போயிட்டு கீழே வந்து ப்ரைஸு என்ட்ரி அட் எக்ஸிட்டா இந்த தடவை வேலை செஞ்சிருச்சா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, செகண்ட் டைம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காக வெயிட் பண்ணி இருந்து பண்ணுறீங்க. இந்த கேண்டில் ப்ராஃபிட்டில் இருக்குது, இந்த கேண்டில் ப்ராஃபிட்டு, இந்த கேண்டில் ப்ராஃபிட்டு, இந்த கேண்டில் ப்ராஃபிட்டு, 20 நிமிஷமாக ப்ராஃபிட்டு. ஆனால் சின்ன ப்ராஃபிட். நீங்கள் எதிர்பார்த்தது என்னது, இப்படி மேலே போகும் அப்படின்னு. ஆனால் போகலை, சின்ன ப்ராஃபிட்லேயே இருந்தது. ஆனால் மறுபடியும் செல்ல கண்டினியூ ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் என்ன ஆயிருக்குது, ப்ரைஸு எக்ஸாக்டாக என்ட்ரி அட் எக்ஸிட் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது மேலே போய் கீழே வரும்போது எடுத்திருந்தீங்கன்னா ட்ரேடு இந்த இடத்துல இருந்துட்டு பிரேக் அவுட் ஆகி போச்சு பார்த்தீங்களா. இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகி எங்கே போச்சு, ஃபஸ்ட் லெவலான இந்த லெவலுக்கு போச்சு. நெக்ஸ்ட் எங்கே போச்சு, அடுத்த நம்ம டார்கெட்டுக்கு போயிடுச்சு. இவ்வளோதான் உங்கள் லாஸு. இங்கேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு, இது ப்ராஃபிட். இப்போ இந்த சைஸையும் இந்த சைஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பயம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். இதை நீங்கள் 500 முறைக்கு மேலே பார்த்துருக்குறீங்க, நிறைய முறை பயிற்சியும் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னு தெரியும், எங்கே எக்ஸிட் பண்ணணும்னு தெரியும், எப்போ வந்து எக்ஸிட் பண்ணணும், எப்போ வந்து பயப்படாமல் உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ட்ரேடிங் சைக்காலஜி நீங்கள் இதை கற்றுக்கணுமா, 10,000 ரூபா ஃபீஸ். ஆனால் யார்கிட்ட கற்றுக்கணும், நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்ட தான். 10,000 ரூபா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்டேருந்தே இந்த விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். எப்படி, நேற்று தான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோங்க. என்ன போட்டிருந்தோம், ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு அதை பயிற்சி செய்ய சிறந்த களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேங்க. இந்த பிகினர்ஸ் கைடு அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக அந்த வீடியோ இருக்கும். ட்ரேடிங் கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த களம் கேஷ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு வீடியோங்க. பார்த்தா பயமாக இருக்கும், 1 மணி நேரமாக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்போ 10,000 ரூபா ஃபீஸுங்க. இதை கட்டி நீங்கள் மார்க்கெட்டுக்கிட்டேருந்தே இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கலாம். எந்த இடத்துல பை பண்ணணும், என்ன பண்ணணும், இந்த இடத்துல பை பண்ண எவ்வளோ லாஸ் வரும், எல்லாத்தையும் மார்க்கெட் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். சரியாக பண்ணினீங்க அப்படின்னா 10,000 ரூபா ஃபீஸை திரும்பவும் கொடுத்துரும், அதுக்கு அதிகமாகவும் கொடுக்கும். சரியா, 6 மாதம் பயிற்சிக்கு அப்புறம் ட்ரேடிங்கை நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கான களம் அதுதான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸு கேஷ் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து பை பண்ணுறது, செல் பண்ணுறது, ஃபியூச்சர் கிடையாதுங்க, கேஷ் மார்க்கெட்டில். ஸோ அப்படி கற்றுக்கோங்க. இதுதான் நடக்குது, தொடர்ந்து நடக்குது. ஒரு ஃபாலு, ஒரு சின்ன ரைஸு, ஃபால் கண்டினியூ ஆகுது, ஒரு சின்ன ரைஸு, இங்கிருந்தே மேலே போயிடும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கன்ஃபார்மாக வந்து மேலே போயிடும். டார்கெட்டு இதான் டார்கெட். இதை தாண்டிச்சுன்னா என்ன பண்ணோம், இது டார்கெட். பார்ப்போங்களா என்ன இருக்குது, ப்ரைஸு இதாங்க லோ, அடுத்த தடவை இதுதான் லோ, அடுத்த தடவை இதுதான் லோ. இந்த லோ வந்து அப்படியே இந்த இடத்துல வந்து இருக்குது. எப்போ வந்து கீழே போவான், இதை கட் பண்ணால் தான் கீழே போயிடுவான், இதை கட் பண்ணால் கீழே போயிடுவான். இந்த இடத்துல ஒரு மாதிரி வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கானா, பேட்டர்னு பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், மேலே போயிட்டான். இந்த லெவலில் கட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் வச்சிட்டான். திரும்பவும் கீழே வரும்போது எதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணக்கூடாது. ப்ரீவியஸாக இதை கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம், அதுக்கும் ப்ரீவியஸாக இதை கட் பண்ணக்கூடாது, அதுக்கும் ப்ரீவியஸாக இதை கட் பண்ணக்கூடாது. ஹையர் ஹை ஹையர் லோ கான்செப்ட் தெரியலையா, அதுக்கும் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது. நீங்கள் கமெண்ட்டில் வந்து இது எப்படி அது எப்படின்னு கேட்குறத விட நீங்கள் என்னுடைய பிகினர்ஸ் கைடில் இருக்கிற எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ நெக்ஸ்ட் டைம் கீழே வரும்போது இதை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணலையா, போகிறானே, போயிட்டே இருக்கிறேன், எங்கே போகிறான், இங்கே போகிறான். டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சா. இதை காலையில் நம்ம போட்டிருந்தோம், யாராவது கவனிச்சிங்களா? காலையிலே இந்த லைனை நம்ம போட்டோம். இந்த லைனில் எக்ஸாக்டாக வந்து ரிஜெக்ட் ஆனான்னா ப்ரைஸு. அப்போ ஏன் இது வந்து போட்டோம், இந்த இடத்துல இவ்வளோ நேரமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, ஒரு சின்ன ரைஸ் ஆகி அந்த ஃபால் கண்டினியூ ஆச்சு, திரும்பவும் ப்ரைஸ் வந்ததுன்னா இந்த லெவல் வரைக்கும் கண்டிப்பாக வருவான், இதுதான் டார்கெட்டுன்னு நம்ம வந்து பேசியிருந்தோங்க.
அதே விஷயந்தாங்க இங்கேயும். இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு ரேஸ் கொடுத்துருக்குறான், திரும்ப ஒரு ஃபால் கண்டினியூ ஆகிருக்கு. ஒரு ரேஸ் கொடுத்துருக்கான், திரும்ப ஃபால் கண்டினியூ ஆகுது. அப்போ இந்த ரேஸில் எது வந்து ஹை? இதுதான் ஹை. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே போவோம்? அடுத்த ஹை இங்கே இருக்குது. இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரிஜெக்ட் ஆனானா கரெக்டாக? எங்கே ரிஜெக்ட் ஆனா? இதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே நீங்கள் பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே அப்படியே ஜாலியாக இருக்கும். ஏய் சூப்பரா, இப்படிலாம் நம்ம ட்ரேட் பண்ணோமா, நினச்சி கூட நம்ம பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஹாப்பியாகவும் ஆகிடுவீங்க. எங்கேருந்து வந்திருக்கிறான் கவனிச்சிங்களா? இவ்வளோதாங்க ட்ரேடிங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டு போயிடலாம் நீங்கள். ஆனால் இந்த சிம்பிளாக பண்ணுறதுக்கு பின்னாடி 8-10 வருஷம் உழைப்பு இருக்குது. நீங்கள் வந்து உங்களை வந்து 6 மாதம் வந்து பயிற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே கூட வேணாம், 6 மாதம் போதும். அப்போது இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், இந்த மார்க்கெட்டு இந்த லோவை கட் பண்ணவே மாட்டுறான் பார்த்தீங்களா? லேட்டஸ்ட்டாக நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ வந்து கீழே இப்படி வந்து வந்துக்கிட்டு இருக்கானா? இப்போ என்னது, இந்த லோவை கட் பண்ணக்கூடாதா தானே? அதாவது எதுக்கு கீழே போனால் போயிடுவான், இந்த லோவுக்கு கீழே போனால் போயிடுவான். இந்த லோவும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு ஜோனாக எடுத்துக்கிட்டு இதை இப்படி வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை கட் பண்ணால் பீரிஷாக இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடும். பட் ஆனால் எங்கே இருந்து மேலே போனான்னு பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா? ரொம்பலாம் மேலே போகல. இவன் மேலே போகணுன்னா இங்கே வரைக்கும் போகணும். ஏன்னா இந்த ஹைக்கு மேலே போகணும். அப்புறம் ரிவர்சல் வந்துட்டு இன்னும் வந்து மேலே போகணும். இந்த ஹைக்கு மேலே, அதாவது இந்த ஹைக்கே போயிடணும். போகலை. பட் ஆனால் எங்கேருந்து ரிவர்சல் ஆனாங்கிறத கவனிங்க. இதுதான் நீங்கள் வந்து கவனிக்கணும். சரியா? ஸோ இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க. நீங்கள் வந்து அந்த என்ட்ரி எட்டு எக்ஸிட் வந்து எப்படி நடக்குது, இது எப்படி அது எப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத கவனித்து நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க. என்னோடய வீடியோ பார்த்து கற்றுக்கிறத விட நீங்களே உட்காந்து இதை வந்து நடக்கிற விஷயத்த பார்த்து அனலைஸ் பண்ணிங்கன்னா கற்றுக்கலாம். இப்போ நான் ஒரு விஷயம் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சொன்ன பாருங்கள், ஒரே இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், விழுந்துட்டான் அப்படின்னு. சும்மா இன்னைக்கு காலையில் பாருங்கள், 5 மினிட்ஸில் என்ன பண்ணனா, இந்த லெவலுக்கு வந்துட்டான். நம்ம இது ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். வந்தான் கீழே போயிட்டான். அடுத்த தடவை வரும்போது என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? பேச்சுவார்த்தை எவ்வளோ நேரமாக நடத்தியிருக்கான் பாருங்கள். 10 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 35 நிமிஷம், 35 நிமிஷம். ஏற்கனவே எல்லாம் வந்தோனோ ஓடிட்டானா கீழே, வந்தோனோ டச் பண்ணால் பறந்துருவான். 35 நிமிஷமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு எப்படி விழுந்தான் பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ நேரமாக இருக்கான்? 1 மணி நேரமாக இருக்கான். மேலே போயிட்டானா? ஃப்ரீ ஃபாலு இந்த இடத்துல நின்றுட்டான். நல்ல ரேஸு இந்த இடத்துல நின்றுட்டான். அப்போது சார்ட்டில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரிலாம் எங்கெல்லாம் நடந்துருக்குது ப்ரீவியஸாக அப்படின்னு வந்து பாருங்கள். ஒரு தடவையும் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்தோடனே என்ன பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். ஒரு தடவை வர்றானா, டச் பண்ணி கீழே போயிட்டான். ஆனால் இங்கேயும் இவ்வளோ நேரமாக இருந்தான். இது இவ்வளோ நேரம் இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான்? மொத்தமாக கீழே போயிருக்கான். ரொம்ப மைனூட்டாக வந்து பார்த்து இதெல்லாம் நோட்ஸாக எடுத்து வச்சு அடுத்தடுத்த தடவை இது வந்து நடக்குதா அப்படிங்கிறத வந்து பொறுமையாக பார்த்துட்டு நல்லா கற்றுக்கிட்டு லைவ் மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி விஷயம் நடக்குதான்னு பார்த்து கன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்டாக்கில் போய்ட்டு அந்த மாதிரி நடக்கும்போது ட்ரேடை லைவாக எடுத்து பார்த்து அதுக்கப்புறமா ட்ரேடிங் பண்ணிங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க நீங்கள் ட்ரேட். அப்போ கூட சின்ன லாஸ் வரும், அது வந்து லாஸே இல்லாமலாம் பண்ணவே முடியாது ட்ரேடிங்கு. பட் ஆனால் அந்த லாஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க சீக்கிரமாக. லாஸை ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. சரிங்களா? எது பண்ணணுமோ அதை பண்ணுவீங்க, எது பண்ணக்கூடாதோ அதை நீங்கள் கட்டாயமாக பண்ணவே மாட்டீங்க. சரி, கோல்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உடனே வந்து ஃபாரெக்ஸ் கோல்டு வந்து எப்படி பண்ணுறது, யார் புரோக்கரு அப்படின்னு வந்து கேட்காதீங்க. நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா இது பண்ணலாம். வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் வந்து இந்த சேனல் வந்து பார்க்குறீங்க. மலேசியா, சிங்கப்பூரில் இருந்து, ஸ்ரீலங்காவில் இருந்து, யூகே, யூஎஸில், ஃப்ரான்ஸில் இருந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க. அதனால் வந்து நான் உங்களுக்காக தான் இந்த கோல்டோடைய ஃபாரெக்ஸ் வெர்ஷனை வந்து சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்தியன் வெர்ஷன் வந்து எம்சிஎக்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த பகுதியில் வந்து பார்க்கலாங்க. முதல்ல வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இந்த கோல்டு தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம், எம்சிஎக்ஸ் கோல்டு இது.
நம்ம பேங்க் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த பேரலல் சேனல் பேட்டர்னை ஏற்கனவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த பேரலல் சேனல் பேட்டர்னில் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. ஸோ அங்கே போய் டச் பண்ணும்போதெல்லாம் கீழே வரான், இங்கே வந்து டச் பண்ணும்போதெல்லாம் மேலே வரான். கிட்டத்தட்ட ப்ரைஸ் வந்து ஒரு, அதாவது இந்த பேட்டர்ன் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இதுலேயும் அதே பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? என்னது இன்றைக்கி எல்லாம் வீடியோ ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஃபாலாகி ரைஸ் ஆகிருக்கான், ஃபாலாகி ரைஸ் ஆகிட்டான், ஃபாலாகி ரைஸ் ஆகிட்டான், ஃபாலாகி ரைஸ் ஆகிட்டான், ஃபாலாகி ரைஸ் ஆகிருக்கான், ஃபாலாகி ரைஸ் ஆகிருக்கான், ஃபாலாகி ரைஸ் ஆகிருக்கான். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான், என்னமோ பண்ண போகிறான். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து நம்ம நம்பலாம். சப்போர்ட்டுக்கு வந்தால் நம்ம வந்து ஒரு பை எடுக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்தால் ஒரு செல் எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு இருந்தான் அப்படின்னா சம்திங் இஸ் ராங். இந்த சம்திங் இஸ் ராங்குங்கிறது வந்து நம்ம இங்கிருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும்போதே நம்ம அதை தான் பேசணும். ஸோ மார்க்கெட் நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. 2 நாளாக வந்து ஒரே இடத்துல இருக்குது மார்க்கெட்டு. என்னமோ பண்ண போகிறான், ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது, பிரேக் அவுட்டாக ஆகலாம், இல்லைனா கீழேயும் வரலாம். சம்திங் இஸ் ராங் அப்படின்னு பேசணும். கரெக்டாக பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான். அப்போ இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலேயே இருக்குது மார்க்கெட்டு, இந்த ரேஞ்சிலேயே இருக்குது. மேலே கீழே ஒரு மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பெரிய மூவுக்காக மார்க்கெட்டை வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம 5 மினிட்ஸில் 1 ஹவரில் நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துப்போம். என்ன அலர்ட்டாக இருப்போம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னா, கீழே ஒரு 100 குவான்டிட்டி, மேலே ஒரு 100 குவான்டிட்டின்னு பையே செல்லு பண்ணி வச்சலாம் அப்படிலாம் இல்லைங்க. சும்மா இது வந்து தெரிஞ்சுங்க, 1 ஹவரில் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஒரே இடத்துல வந்து ரொம்ப நேரமாக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ சம்திங் இஸ் ஃபிஷி, அவ்வளோதான். இது வந்து சரியில்லை. பட் ஆனால் இது வந்து இந்த ரேஞ்சிலேருந்து வெளியே போயிட்டானா நம்ம யூஸ்வலாக எப்படி ட்ரேட் பண்ணுவோமோ அந்த மாதிரியே வந்து ட்ரேடிங் வந்து எடுத்துக்கலாங்க. அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக வந்து இருக்கணும், அவ்வளோதான். அப்போது நம்ம என்னவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம், நம்ம 5 மினிட்ஸில் அன்னைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரேடுங்க. அப்போ 5 மினிட்ஸில் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேண்டலுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி பெரிய கேண்டில் வந்தது அப்படின்னா ஓரளவுக்கு, அதாவது இந்த இடத்துலேருந்து அடுத்த கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே இப்படி வந்ததுன்னா செல்லு, கீழே இப்படி வந்ததுன்னா பை. பட் ஆனால் கேண்டில் வந்து க்ளோஸே கொண்டு போய் இங்கே வச்சு இங்கே இருந்ததுனால, ப்ரீவியஸ் டேவுடைய லோவில் இருந்ததுனால ஒரு பையை வந்து இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கீழே போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாதுங்க. ஆஸ் பர் மெத்தட்னா மெத்தட் தான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கேண்டில், 2, 3, 4, 5, அப்போ 25 நிமிஷமாக நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் தான் இருந்தது. அப்போ 25 நிமிஷமாக ப்ராஃபிட் இருந்தது, ரைட்டு. எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்ததுன்னா ஒரு 10 புள்ளி, 10லேருந்து ஒரு 20 புள்ளி இருந்திருக்கும்னு நினைக்கிறோங்க. நம்ம பார்த்துருவோங்க எங்கே இருந்தது அப்படின்னா 646ங்க நம்மளுடைய பையே. இது கிட்டத்தட்ட எங்கே போச்சுன்னா 675 வரைக்கும் போயிருக்குதுங்க. அது கிட்டத்தட்ட பார்த்தா அதான் 30 புள்ளி 35 புள்ளி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் எவ்வளோ நேரமாக இருந்தது, 25 நிமிஷமாக இருந்ததுங்க. அந்த 25 நிமிஷம் கழிச்சு தான் அந்த ஏரியாவை பிரேக் பண்ணி கீழேயே வந்துருக்குறான். கீழே வந்தானா நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதை இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வந்து தாங்க ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. அப்போது நீங்கள் கீழே வருது ப்ரைஸ் அப்படின்னாலே நீங்கள் அடுத்த சப்போர்ட் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது நம்மளுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான், இந்த குரூப்பில் டூப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து இங்கே தான் இருக்குது. இதோட ஹை வந்து இங்கே இருக்குதுங்க, லோ வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோடைய பாடி கவர் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒருவேளை ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளார வந்துட்டு மேலே போய் கீழே வந்ததுன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்து நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பட் ஆனால் அவன் என்ன பண்ணனான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருந்தே வந்து மேலே போயிட்டான், இந்த இடத்துலேருந்தே மேலே போயிட்டான். ஸோ
ஸோ இந்த கேண்டலுடைய டாப் பொசிஷன் நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு வந்து மேலே போயிடுச்சு ப்ரைஸ். மேலே போய் கீழே வந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபார்மாக பை பண்ணுவோம். ஏன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குதுங்க. சேனல் பேட்டர்ன் எப்படி இருந்தது நீங்கள் வரையும் போது பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே சேனல் பேட்டர்ன் இப்படி தான் அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்குது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போய் கீழே வந்தோன்னா ஒரு பையங்க தட்டி பாத்திர வேண்டிதான். எக்ஸாக்ட் லெவல்லேருந்து மேலே போயிருக்கான், ரொம்பலாம் போகல. என்னன்னா இந்த ஃபாலில் ஒரு க்ரீன் கேனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கேனில் வரைக்கும் தான் போயிருக்கான். எப்படி, அதாவது ஃபாரெக்ஸ் கோல்டில் இது பார்த்தீங்க இந்த விஷயத்த. ஃபாரெக்ஸ் கோல்டு மார்க்கெட்டில் இப்போ தான் நான் சொன்னேன். நம்ம என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் அதே விஷயம் நடக்குது. 1 ஹவர்லேயும் நடக்குது, 5 மினிட்ஸ்லேயும் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது, எல்லா சார்ட்லேயும் நடக்குது. கற்றுக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்போ கொஞ்சம் மேலே போனோன்னா உங்களுக்கு என்ன, கொஞ்சம் மேலேயோ கொஞ்சம் கீழேயோ இது போச்சு, இது நீங்கள் ட்ரேடு அட்டன் பண்ணிங்கன்னா இதுதான் டார்கெட்டு. கீழே வந்ததுன்னு என்ன பண்ணணும், இந்த லெவல்லையே மறுபடியும் வந்து நீங்கள் வந்து ட்ரேடு எடுக்கலாம். என்ன நடந்தது, ஒரு துளி கீழே க்ளோஸ் வச்சுருக்கான், இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. மேலே வந்தான், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு. கீழே வந்து மேலே வந்திருக்கான், கீழே வந்து மேலே வந்திருக்கான், கீழே வந்துருக்கிறான், நம்ம பேட்டர்னு பிரேக் ஆகி மேலே போயிட்டான். இது யாரெல்லாம் இதை நம்ம பேட்டர்ன் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது தெரியலங்க. கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர், நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நீங்கள் சந்தோஷப்படலாம். இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கற்றுக்கலாம், பொறுமையாக கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, 2 பாயிண்ட்டு ஒரே இடத்துல இருக்குதா, உடனே ஒரு கோடு, 2 பாயிண்ட்டு வெவ்வேறு தூரம், அதாவது இந்த தூரத்துலேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, திரும்ப கீழே வந்து மேலே போகும்போது ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. பட் ஆனால் மேலே போகும்போது வந்து கொஞ்சம் மேலே போயிடுச்சு, இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போய் உடனே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுருவீங்க. அது எப்படியா இருந்தாலும் சரி, இப்படி இருந்ததுன்னா இப்படி ட்ரெண்ட் லைனு, எப்படி வருதோ அப்படி. பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டான் பார்த்தீங்களா. மேலே போனால் எங்கே போவான், இங்கே தான் போவான். இதுதான் டார்கெட், இவ்வளோதான் டார்கெட். இதுக்கும் மேலே போனோன்னா மேலே இன்னைக்கு இந்த ஹைக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு பாருங்கள், நல்லா புல்லிஷாக மேலே போச்சு ப்ரைஸு. கீழே வந்துட்டு மேலே போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கணும். சேம் ஹைக்கு போச்சு, அங்கேருந்து வந்து கீழே வந்துடுச்சு. இதை கட் பண்ணவே கூடாது, கட் பண்ணிட்டானா இன்னும் கீழே போவான். கரெக்டாக அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து முடிச்சிட்டான். ஸோ அது வந்து ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வந்து கவனித்து பண்ணியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ இதுலேயே வந்து ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எங்கேருந்து எடுப்போம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து காலங்காத்தால ப்ரைஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா 800 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ஓப்பன் ஆகிட்டு 700 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேடு ஆகிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து எங்கே முடிஞ்சிருக்குது, கிட்டத்தட்ட 700க்கும் கொஞ்சம் கீழே முடிஞ்சிருக்கு, ஆக மொத்தம் 700. அப்போ நம்ம இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது என்ன நம்ம எடுப்போம், 51,700. இந்த மணி எப்போவுமே பெஸ்ட்டுங்க, இல்லை அட் த மணியில் எடுத்தாலும் பெஸ்ட்டு தான். ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மேலே எடுத்திங்கன்னா ஓகே தான், ரொம்பலாம் அவுட் ஆஃப் த மணியில் போனீங்கன்னா மூமெண்ட் வந்து இருக்காது. அப்போ இன்றைக்கி 51,700 கால் ஆப்ஷனில் வந்து என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே அவன் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறான். 225 அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வந்தானாலே கீழே வந்துடலாம். கீழே எங்கே வர்றான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து கேப் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகும். நீங்கள் எப்போவுமே வந்து இதையே கனெக்ட் பண்ணோம், அப்புறம் இதை கனெக்ட் பண்ணோம், அப்புறம் இங்கே கனெக்ட் பண்ணோம் அப்படிலாம் இல்லைங்க. ஒரு குத்து மதிப்பாக ட்ரெண்ட் லைன் போடுறதாங்க. இதை தொட்டுட்டும் போகலாம், தொடாமலையும் போகலாம், அதை விட்டு தாண்டி வர்ற மாதிரி வந்துட்டு கூட உள்ள க்ளோஸ் வச்சுட்டும் போகலாம். அதனால் ட்ரெண்ட் லைன் பற்றி உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்ததுன்னா ட்ரெண்ட் லைனுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குதுங்க, அதை போய் நீங்கள் கட்டாயமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் எதுக்கு ட்ரெண்ட் லைன் போடுறோம், எப்படி அதை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு முறையும் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து தான் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கும்போது இதை நல்லா ஒரு ஃபாலோ ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைனே எதிர்பார்க்கலாம். அவசரப்படவே கூடாதுங்க ட்ரேடிங்கில். ட்ரெண்ட் லைனை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்து ஒரே சீராக கீழே வந்த மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போய் கீழே வந்துருது ட்ரெண்ட் லைன் பக்கத்தில், என்ட்ரி அட் எக்ஸிட்டா. ஓகே,
என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு நீங்கள் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா 100, 100லேருந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுருக்குது? 97 க்ளோஸ் வச்சுருக்கு ப்ரைஸ். பொறுமையாக இருக்கிறீங்க, ட்ரெண்ட் லைன் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு, ப்ரைஸ் வந்து பீரிஷாகவே வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு, அப்பாடா புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு, மேலே போய் கீழே வருது. கிட்டத்தட்ட 20வது நிமிஷம் கேண்டில் இது. இதில் நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா 100 அப்படிங்கிற இடத்துல எடுக்கிறீங்க, 97 க்ளோஸ் வைக்குது, மூமெண்ட்டே இல்லை சுத்தமாக. இந்த மாதிரி மூமெண்ட்டே இல்லைன்னா அட போங்கடா அப்படின்னு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட்டே இல்லாமல் திடீர்னு இந்த மாதிரி பஸ்ட் ஆகும். பட் ஆனால் மூமெண்ட் இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இல்லாத போது நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி மென்டலி நீங்கள் டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆகிடுவீங்க. அவன் போகவே மாட்டான், கொஞ்சம் லாஸ் மாதிரி தெரியும், இல்லைனா ஒரு 50 ரூபா ப்ராஃபிட் வரும், 80 ரூபா ப்ராஃபிட் வரும், 100 ரூபா வரும், என்னடா இது ட்ரேடே ஆக மாட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தலைவலி வந்துடும். அந்த மாதிரி சொல்கிறேன் நான். இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சுத்தமாக ட்ரேடே ஆகலை பாருங்கள். ஆனால் இங்கே போயிருக்கான், பஸ்ட் ஆகி போயிருக்கிறான். இந்த இடத்துல நீங்கள் இந்த லைனையும் இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு கோடை மட்டும் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா. ஒருவேளை இங்கேருந்து இப்படி வந்து பொறுமையாக இப்படி வந்திருந்தான்னா நம்ம இந்த கோடு போட்டதுக்கு இங்கே வரைக்கும் வந்துடுவான்ப்பா அப்படின்னு வந்து நம்ம ட்ரேடு கூட எடுத்து வந்துருக்கலாம். பட் ஆனால் ஒரே அடியாக மேலே வரைக்கும் வந்துட்டான், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கல. பட் ஸ்டில் நீங்கள் வந்து ரொம்ப நான் பொறுமையான ஆள், பொறுமைசாலி, நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பொறுமையாக ட்ரேடானா கூட நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். அதாவது எவ்வளோ பெரிய மொக்க படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. கொஞ்சம் மேலே போயிட்டு எது டார்கெட், இப்படி மேலே போச்சுன்னா இதுதான் டார்கெட்டு. உங்கள் டார்கெட் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது வந்து இந்த ட்ரேட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க, அதுதான் நல்லது. இதுக்கப்புறமா இது கிடச்சிருச்சு பார்த்தீங்களா, இது கிடச்சதுக்கப்புறம் இந்த ஃபால் ஆகிருக்குது, திரும்ப நீங்கள் எங்கே எடுப்பீங்க? இங்கே தான் எடுப்பீங்க. எது இந்த இடம்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 83 எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்கான், 80ல் க்ளோஸ் வச்சுருக்கான். 83லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்குது? உங்கள் டார்கெட் ஆனால் 130க்கு போயிருக்குது. பெரிய இதில் ஒரு 40 புள்ளி கொடுத்துருக்குறான். பட் ஸ்டில் நீங்கள் நான் பொறுமையாக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னுடைய அந்த இது என்ட்ரி டு எக்ஸிட் மெத்தடை ஸ்ட்ரிக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரம், அதாவது 11:30க்கு இந்த இடத்துல வந்திருக்கிறான், அடுத்த 2 மணிக்கு தான் வந்து இது பிரேக் ஆகி மேலே போயிருக்கேன். அது வரைக்கும் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கிடச்சிருந்துருக்கும். ஸோ நம்ம டெக்னிக்கில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை, அது பர்ஃபெக்டாக வந்து வேலை செஞ்சுருக்குது. இது வந்து அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டானா ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கானா, இது வந்து மேலே போனான்னா மேலே போய் பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை வச்சு ஃப்யூச்சரை நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் வந்து இதை பார்க்கலாம், இன்னும் பிரேக் ஆகி மேலே போயிடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. பியரிஷ் இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்னாச்சு? 51,700 கால் ஆப்ஷன் பார்த்தீங்க, 51,700 புட் ஆப்ஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? இந்த புட் ஆப்ஷனு அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸுங்க, அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுங்க. இந்த கேப் அப் ஓப்பன், கேப் டவுன் ஓப்பனில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கேண்டில் இருக்கும். இதை நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது கணக்கில் எடுத்துக்காதீங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா இதை சேர்க்கலாம், இல்லைனா வந்து ஆட் மேன் அவுட் மாதிரி இவனை வந்து விட்டுருங்க. அது விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து அதிகப்படியான டச்சஸ் வந்து கிடைக்கிதுங்க. இங்கிருந்து மேலே போன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவலில் இருந்து தாங்க ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. ஸோ கீழே வந்த மார்க்கெட் வந்து இது வரைக்கும் கட்டாயமாக வரணுங்க, வந்தால் தான் உங்களுக்கு வந்து ட்ரேடு. இங்கிருந்தே வந்து மேலே போயிருக்குது. இது வந்து அடுத்தடுத்த லெவலில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பழகிக்கலாம். பட் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவலையே நீங்கள் வந்து பாருங்கள். இங்கிருந்து மேலே போன ப்ரைஸு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அதே இடத்துலேருந்து தான் ரிஜெக்ட் ஆச்சு. இங்கிருந்து மேலே போன ப்ரைஸு அதே இடத்துலேருந்து தான் ரிஜெக்ட் ஆச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? இதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது லோ, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ கீழே வரவே முடியல, மேலே போயிட்டு இருக்கிறான், மேலே ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கிறான், கிட்டத்தட்ட இப்படி வந்து ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதை பிரேக் பண்ணி மேலே நல்லா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் போகலையே. எப்போவுமே அந்த க்ளோஸ் வைக்கிறது ரொம்ப 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 முக்கியங்க. அது க்ளோஸ் வச்சானா தான் போவான், இல்லைனா போகவே மாட்டான்.
அந்த இடத்த வரைக்கும் போனால் ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலாக இது வந்து தெரிஞ்சிருந்திருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் அப்படியே கீழே வந்தான், அந்த இடத்துக்கு போக முடியாமல் கீழே வந்தான், ட்ரெண்ட் லைனுக்கே வந்துட்டான். இந்த ட்ரெண்ட் லைனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால் ஆச்சுங்க. ஒரு ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் நல்லா மேலே போயிட்டு ஒரு 30 நிமிஷம் கழிச்சு கீழே வந்தான். எக்ஸாக்ட் லெவலுங்க. கொஞ்சம் கேண்டில் பெருசாக கேட்டோம் இங்கே பாருங்கள், எக்ஸாக்ட் லெவலுங்க. இந்த எக்ஸாக்ட் லெவல்லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கான், ப்ரைஸ் வந்து மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. என்ன லெவல்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 337லேருந்து 97, அதாவது 400 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 60 புள்ளி கொடுத்துருக்கான். 2 மணிக்கு மேலே இவ்வளோ பெரிய மூமெண்ட். ஆக்சுவலாக 2 மணிக்கு மேலே ஒன்றும் பெரிய மூமெண்ட் வந்து இருக்காதுங்க. ஒரு சில நாட்களில் இந்த மாதிரி வந்து இருக்குது. பொறுமையாக இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆளுங்களாம் இந்த மாதிரி ட்ரேட்லலாம் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்னு இந்த இடத்துலையே எடுக்கிறேன் அப்படிங்கிறத இதை ட்ரை பண்ணாதீங்க. ஆஸ் எ பிகினராக நீங்கள் எதை ட்ரை பண்ணோம், எக்ஸ்ட்ரீம் லெவல். இன்னைக்கு இது ஹை, நேற்று ஹை, அந்த மாதிரி. சரிங்களா? பேங்க் நிஃப்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து வந்து நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போங்களா. நிஃப்டி பெரிய ஃபால் ஆச்சுங்க. பெரிய ஃபால்னா பெரிய ஃபால் ஆகிடுச்சு, அப்படி ஆகிடுச்சு, இப்படி ஆகிடுச்சு, பிளட் பாத்து போயிடுச்சு, அவ்வளோதான். மார்க்கெட்டில் 10 லட்சம் கோடி காணோம், 20 லட்சம் கோடியை காணோம். முதலீட்டாளர்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து இங்கே வந்ததுக்கு அவ்வளோ பேச்சு. இந்த இடத்துல இருந்து போயிட்டானே, புதுசாக ஐ வச்சுட்டே போயிட்டானே மேலே, மூச்சு உடலையே யாரும். பணம் வந்ததுன்னா கப்பு சுப்புன்னு இருக்கிறது, பணம் போச்சு அப்படின்னா ஐயோ போச்சு ஐயோ போச்சு. மீடியா ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க, அவங்க ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க. நம்ம தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்காம அவாய்ட் பண்ணிவிட்டு கம்முன்னு வந்து சார்ட்டில் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டுட்டு போயிட்டு நம்ம மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ரத்னவேல் நம்ம ஃபாலோவர் வந்து அன்றைக்கி மெசேஜில் வந்து சொல்லியிருந்தார். நிறைய யூடியூப்லேயோட செபி அட்வைசர்ஸ் கூட வந்துட்டு என்ன சொன்னாங்க, மார்க்கெட் ரொம்ப பியரிஷாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம மட்டும்தான் வந்து மேலே போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம், நம்ம சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாப்புல. அவ்வளோதாங்க, சார்ட்டை பார்த்தா சொல்லிட்டு போயிடலாம். ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா 50% ரெக்கவரி கன்ஃபார்மாக உண்டுங்க. இன்னைக்கு கோல்டில் அதனால தான் சொன்னேன், ஒரு பெரிய ஃபால் ஆச்சா கண்டிப்பாக ரெக்கவரி உண்டு. அந்த ரெக்கவரிக்கு அப்புறம் அந்த ஃபாலை வந்து கண்டினியூ ஆகுதா, இல்லைனா அந்த ப்ரீவியஸ் லோவிலேருந்து மேலே போகுதா. ப்ரீவியஸ் லோ அப்புறம் கட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் கட் பண்ண மாட்டான். இதை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் நியூஸே வரலனாலும் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாரும் வந்து ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லாமல் கப்பு சுப்புன்னு இருந்தாங்கனாலே மார்க்கெட் நல்லா மேலே போகுதுன்னு அர்த்தம். இப்போது இது சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நியூஸை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டு இன்னும் கீழே போகும் அப்படின்னு இந்த இடத்துல செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. ரீட்டெயிலர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்களே மார்க்கெட்டு இன்னும் பீரிஷாக இருக்கும்ன்ட்டு. அப்போது எல்லாம் செல் பண்ண இவன் வாங்கி மேலே கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் இங்கே ஆட் பண்ணுறது, அப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணுறது. நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் இது வந்து பையிங்கிற மென்டாலிட்டிலேயே இருக்க மாட்டோம். நம்ம இது செல்லு தான். நியூஸ்லலாம் சொல்கிறான், சண்டைலாம் நடக்குது, மிடில் ஈஸ்டில் ஒரே டென்ஷனாக இருக்குது, யூஎஸில் இப்போ நியூஸ்லாம் வந்துட்டு எல்லாம் நெகட்டிவாக இருக்குது, யூஎஸில் எலெக்ஷன் வரப்போகுது, நிறைய ஸ்டாக்ஸ்லேருந்து அன்வைண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக விழுந்துடும். இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸை வந்து நல்லா பரவவும் செய்யும், ஈஸியாக உங்களை வந்து அப்சர்வும் பண்ணிக்கும். அப்போ நீங்கள் எல்லாம் மார்க்கெட்டு மேலே வந்துக்கிட்டே இருக்கும், அப்போ கூட நீங்கள் செல் ஆகும்னு தான் நம்புவீங்க. செல் ஆகும், இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, இங்கேருந்து செல்லாகி கீழே போயிடும். மாட்டவே மாட்டேன். ஹையர் லோ வந்து கான்செப்டை மட்டும் கற்றுக்கோங்கன்னு அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த லோவை பிரேக் பண்ணலன்னா போகவே மாட்டான். அந்த லோலேயே நீங்கள் பை பண்ணலாம். இது 1 ஹவரில் மட்டும் இல்லை, 5 மினிட்ஸில், எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் அதே தான். கம்ப்ளீட்டாக மேலே வந்துட்டு இருக்கான், புது ஹை வச்சுட்டு நல்ல புத்துணர்ச்சியோடு ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான். என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனுங்க. அதை வெள்ளிக்கிழமையும் ஆரம்பித்த இந்த ட்ரெண்டு என்ன நம்ம பார்த்துருந்தோம், இந்த மாதிரி வந்து போட்டிருந்தோம், பிரேக் ஆகி கொஞ்சம் மேலே போன வாக்கில் முடிச்சிருந்தான் மார்க்கெட்டை.
இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனே நம்ம ஒரு பெரிய மூமெண்ட் வந்து எதுவும் எதிர்பார்க்கலாங்க. நம்ம சப்போர்ட் வரைக்குமே வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது இதுதான் பிரேக் அவுட் லெவலு. அப்போ இந்த லெவல் வரைக்கும் நீங்கள் நேற்றത്തെ லோ வரைக்கும் நீங்கள் மார்க்கெட் வந்து வந்ததுங்க, வந்துட்டு சும்மா அப்படியே கிராஜுவலாக வந்து முடிச்சிட்டோம். ஸோ பையுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து கீழே போய் க்ளோஸ் வைக்கும்போது எக்ஸிட் பண்ணியிருந்துடலாம். இல்லை நான் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்காகவே இந்த சப்போர்ட் ஜோனுக்காகவே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் ஒன்றும் பெரிய லெவலெலாம் ஒன்றும் இருங்க 300 25 300 ட்ரேட் எடுத்திருப்பீங்க, 330க்கு போச்சுங்க, ஒரு 30 புள்ளி மேலே போச்சு. சும்மா கடமையே அப்படின்னு கடையை திறந்து வச்சு வியாபாரமே இல்லாமல் உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். பட் ஆனால் செல்லு வந்து இன்னைக்கு இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அங்கிருந்து வந்து கீழே வந்துருக்குதுங்க. இதில் நீங்கள் செல்லு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 100 புள்ளி கீழே வந்துருக்கு. பையுக்கான வாய்ப்பு இல்லை. ட்ரெண்ட் லைன் இருந்தது, ட்ரெண்ட் லைனை வந்து இருந்தாலே வெரி டேஞ்சரஸு. ட்ரெண்ட் லைன் இருந்தால் என்ன பண்ணுவான், ஈக்குவல் ஐயோ இல்லைனா ஃபெயில்டு ஐயோ இல்லைனா கொஞ்சம் விக்கு மட்டும் போயிட்டு பாடி உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், கீழே வந்தானா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுவான். ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த பையை வந்து அட்டன் பண்ண மாட்டீங்க. சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுக்காக வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரெண்ட் லைன் வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னொரு விஷயத்த அட்டன் பண்ணுவீங்க. என்னென்னா ப்ரைஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா தைரியமாக வந்து செல் பண்ணுவீங்க. இங்கே பண்ண மாட்டீங்க, ஏன்னா ட்ரெண்டே இப்போ தான் ஆரம்பிக்குது. அப்படி 3வது டச்சு 4வது, இதுக்கப்புறமா எப்போ இந்த மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து ட்ரை பண்ணுவீங்க, மேலே போய் பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவீங்க, ட்ரேடை லாஸை புக் பண்ணிடுவீங்க செல் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இது வந்து இப்படியே இந்த இடத்துலையே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி கீழே வந்த ப்ரைஸு ஒரு பியரிஷ் ஃப்ளாக் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதனால் இன்னும் கூட கொஞ்சம் இப்படி போய் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறான் அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரேடை வந்து கட்டமைச்சிக்கலாங்க. இன்றைக்கி அதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை. ஸோ இன்றைக்கி ஒரு செல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதை எடுத்திருந்தால் 100 பாயிண்ட் கிடச்சிருக்கும். பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, அதை எடுத்திருந்தால் ஒரு 40 புள்ளி கிடச்சிருந்துருக்கோங்க. 40லேருந்து 50 புள்ளியே கிடச்சிருந்துருக்கும். ஸோ பை செல் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி இதுதான் நடந்தது. நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து காலையில் 400 425 அப்படிங்கிற ரேஞ்சிலே தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து கீழே கொஞ்சமாக வந்தது. அப்போ நீங்கள் 25 400 அப்படிங்கிற அந்த மணிலையும் எடுத்துக்கலாம், இல்லைனா 25 300 அப்படிங்கிற இந்த மணியில் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுத்துலேயுமே எதில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம், ஸ்பாட்டையும் பார்க்கலாம், ஃபியூச்சரையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் அதே தான், நீங்கள் ஸ்பாட்டும் பார்க்கலாம், ஃபியூச்சரும் பார்க்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. எதையோ பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுங்கள், அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோ இல்லை ட்ரெண்ட் லைனோ வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து எடுக்க பாருங்கள். சரி, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இதில் வந்து என்ன நடந்திருக்குது, மேலேருந்து கீழே வந்திருக்கு. நம்ம ட்ரெண்ட் லைனை ஏற்கனவே வந்து போட்டு வச்சுட்டோம். வெள்ளிக்கிழமையே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து வந்துட்டு இருக்குங்கிறது வந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு. ப்ரைஸு எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே வந்ததுங்களா, ஒரு 105 106ங்கிற லெவல்லேருந்து எங்கே வரைக்கும் போச்சு, 130 அப்படிங்கிற இந்த ஹைக்கு தான் போச்சு. இது எதில் பார்த்தோம், இந்த வீடியோடைய பிகினிங்லேயே ஃபாரெக்ஸ் கோல்டில் பார்த்தோம், அப்புறம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம், அப்புறம் நிஃப்டியோடைய ஆப்ஷன்ஸில் இந்த விஷயத்தை பார்க்குறோம். ஒரு சின்ன புல் பேக், ஒரு பெரிய செல் ஆஃபில் ஒரு சின்ன புல் பேக்கு, செல்லு கண்டினியூ ஆகுது, மேலே வந்துட்டு கீழே வரும்போது ஈக்குவல் லெவல்லேருந்து மேலே வர்றான். இந்த இடத்துல இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகுது. நான் அதை வந்து இன்னொரு டெலிட் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்கள். மேலேருந்து ஒரு பெரிய செல்லு, ஒரு பையர்ஸ் கிட்டேருந்து எதிர்ப்பு, அதுக்கப்புறமா செல்லர்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு திரும்ப வந்து எடுக்கிறாங்க, திரும்பவும் பையர்ஸ் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறாங்க, திரும்பவும் வந்து ப்ரைஸ் அந்த இடத்துக்கே வந்துட்டு தான் மேலே வருது. கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரெண்டை காமிச்சிட்டு நம்ம பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா பிரேக் அவுட் ஆகி மேலே வருது. எங்கே வருது, எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு தான் வருது. இதுக்கு மேலே போனால் தான் போவான். இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு சின்ன புல் பேக் வந்துட்டு தான் மேலே வருவான். மேலே வந்தோன்னா இவ்வளோ தூரம் வருவான். எக்ஸாக்டாக அந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி வந்தது. ட்ரெண்ட் லைன் வந்தால் ஆபத்து, ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுவான். அப்போ ட்ரெண்டை பிரேக் பண்ணானா என்ன ஆகுது, ட்ரெண்டை எங்கே பிரேக் பண்ணான், 1 2ல் பிரேக் பண்ண மாட்டான், 3லையும் பண்ண மாட்டான், 4ல் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் 4ல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லாம் வந்து
சும்மா வந்து அமர்க்கலமாக மேலே போயாச்சு, இந்த ஹைலேருந்து கீழே வந்தாச்சு, இந்த தடவை பிரேக் பண்ணிட்டான். இந்த பிரேக் பண்ணும்போது ஒரு ஃபால் சிக்னல் கொடுக்குறான் பார்த்தீங்களா, இந்த சிக்னல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இவன் பிரேக் பண்ணி தான் இந்த லெவலில் பிரேக் பண்ணி போயிடுவானா, இந்த இடத்துல ஒரு க்ரீன் சிக்னல் கொடுப்பான். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் பை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெண்ட் லைன் வந்தோன்னே பை பண்ணுறது, வந்தோன்னே பை பண்ணுறது, வந்தோன்னே பை பண்ணுறது, வந்தோன்னே பை பண்ணிங்கன்னா கீழே போயிடும். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் கீழே வரும்போது இன்னொரு பையை ஆட் பண்ணுவோம். அப்படியே அவன் வந்து கண்டினியூ பண்ணி போயிட்டே இருப்பான். நமக்கு என்ன, இந்த ஹை, இந்த ஹை, அடுத்து இந்த ஹை, அடுத்து இங்கே ஒரு ஹை இருக்குது. ஹையை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் போவான், இல்லைனா போக மாட்டான். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி எங்கே வந்தான்? இப்போ நீங்கள் இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னது, 106லேருந்து எங்கே போச்சு, 130க்கு போச்சு. சும்மா நிஃப்டிலாம் சும்மா சின்ன சின்ன 10-20 தாங்க கொடுப்பான். இப்போ மேலேருந்து கீழே வந்தவன் என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவல், இப்போ மேலேருந்து கீழே வரும்போது பார்த்தீங்களா, அதே தான் கீழேருந்து மேலே போகும்போது இந்த இடத்துல பியரிஷா, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கானா. அப்போது மேலேருந்து வந்தானா எது டார்கெட்டு, ஒரு வேளை செல் பண்ணி கொண்டுட்டு வரீங்க நீங்கள் மார்க்கெட்டை, இதுதான் டார்கெட்டு, இதுதான் அதாவது குரூப்பில் டூப்பு. நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு பியரிஷ், அதுக்கப்புறம் புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிருக்குது. அப்போ இங்கே அதே லெவலுக்கு வந்தோன்னு நின்னான் பார்த்தீங்களா அந்த லெவலில், அதுதான் அதில் வந்து ஆச்சரியமாக இருக்கும். நிற்பான், அந்த இடத்துல நிற்பான். அப்போ ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, இந்த தடவை வந்து இங்கேயே ட்ரெண்டு பண்ணிட்டான். கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து பிரேக் ஆகி மேலே வந்துட்டான். எங்கே வரைக்கும் வரணும், ஒரு வேளை வந்தானா இங்கே வந்துடுவான். இது பக்கத்துலேயே இருக்கனால இங்கேயே வந்துடுவான். இது ஒரு ஜோனாக எடுத்துக்கலாம். இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணால் திரும்பவும் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து இப்போது மேலே போயிட்டு கீழே கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டையே முடிச்சிட்டாங்க. நம்ம பேட்டர்னில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போது பிரேக் ஆகி வந்தானா எங்கே வருவான், இங்கே வரைக்கும் வருவான். இல்லைனா கீழே போகிறதுனா கீழே போயிடும். உங்களுக்கு ட்ரேடு 80லேருந்து எங்கே கிடச்சிருக்குது, ஃபஸ்ட்டு ரேஞ்சு வந்து 90, 10 புள்ளி, அடுத்து 12 புள்ளி. ஒரே காமெடியாக இருக்கும் நிஃப்டி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி. அதனால தான் எப்போவுமே வந்து நீங்கள் 6 மாதம் பயிற்சியை முடிச்சுட்டு 1 மாதம் ஸ்டாக்ஸில் வந்து இப்போ விளையாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இண்டெக்ஸை ட்ரை பண்ணணும்னா நிஃப்டியில் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா நிஃப்டிலாம் உங்களுக்கு அதிர்ச்சிகரமான மூமெண்ட்டு வந்து கொடுக்க மாட்டான், ரொம்ப கம்மி மூமெண்ட்டை தான் கொடுப்பான், ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். அதனால் எப்போவுமே நிஃப்டியில் ஆரம்பித்து அப்புறமா தான் பேங்க் நிஃப்டிக்கு போகணும். ஸோ அதுதான் ரூல். ஒன் பை ஒன்னாக நீங்கள் போகணுன்னா அப்படி தான் போகணும். நான்லாம் டைரெக்டாக பேங்க் நிஃப்டியில் தான் கற்றுக்கிட்டேங்க. முட்டி மோதி சின்ன பின்னமாகி அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடாதீங்க. ஸோ நிஃப்டி 25,300 புட் ஆப்ஷன், இந்த 25,300 புட் ஆப்ஷன் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கு ப்ரைஸு. இந்த மேலே போன ப்ரைஸு பார்த்தீங்கன்னா தெரியும், ரசித்து பாருங்கள். இது வந்து அப்படியே போயிருப்பான் பாருங்கள். இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த லோவை கட் பண்ணல, இந்த ஹைக்கு போகலை, மேலேருந்து கீழே ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு, ஒரு ரிவர்சலு ஃபாலை கண்டினியூ ஆகிருக்கிறான். ஸோ இன்றைக்கி காலைல இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கான். மேலே வரும்போது எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா. இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த கிளாஸாகவே இருக்குது. ஃபாலில் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு காட்டுவான், அந்த இடத்துக்கு திரும்ப ரிவர்சல் வரும்போது கன்ஃபார்மாக கீழே வந்துடுவான். அடுத்த தடவை வரும்போது கூட கஷ்டப்பட்டுருக்கான் பாருங்கள், அப்புறம் தான் பிரேக் ஆகி போயிருக்கான். எது டார்கெட், இதுதான் டார்கெட், அடுத்த டார்கெட் இங்கே இருக்குது. அப்போது இன்றைக்கி லோ இதுங்களா, அந்த லோக்கே வந்திருக்கிறானா 89, 90 அப்படிங்கிற லெவலுக்கு. இங்கேருந்து எது டார்கெட்டு, நேராக 123. ஃபஸ்ட் டைமே இங்கே ரிஜெக்ட் ஆனதுனால நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்படி கீழே வந்தானா கூட அடுத்த தடவை இப்படி தான் போவான், போய் பிரேக் ஆகிடுவான், கவலையே படுத்தாது. 90லேருந்து எங்கே போயிருக்கிறான், 120ங்கிற இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு 150, 160க்கு கிட்டவே போயிட்டான். 50-60 புள்ளி வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருந்துடும். புட் ஆப்ஷனில் என்ட்ரி அட் எக்ஸிட்டுங்கிற பர்ஃபெக்ட் மெத்தடில். ஸோ நீங்கள் தான் வந்து இதை வந்து முடிவு பண்ணணும், இது எப்படி கற்றுக்கிட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இல்லை பயந்துக்கிட்டே எப்படி நீச்சல் அடிக்கிறதுன்னு கரையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீச்சல் அடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இங்கெல்லாம் வந்தானே எவ்வளோ நேரமாக நிற்கிறான் பார்த்தீங்களா, எப்படியே நின்றுட்டு இருக்கான், ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான், ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கிறான். ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்தானே கீழே போயிடுவான்னு நீங்கள் வந்து சொல்லிடுறீங்களா, ஆப்போசிட்டாக போயிடுவான்னு. கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியங்க. எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது முக்கியம், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான், மேலே வர ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான்னா மேலே அப்படியே போயிடுவான். என்ன தான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் மேலே போயிடுவான். இப்போ கோல்டே நம்ம இந்த வீடியோடைய பிகினிங்லேயே பார்த்துட்டோம். கோல்டே வந்துட்டு இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான்னு தான் பார்க்குறோம். ஆனால் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது. பிரேக் அவுட் ஆகி மேலேயே போனாலும் போவான், சொல்லவே முடியாது. அப்போ இதில் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறான், மேலேருந்து ட்ரெண்டு பண்ணியிருக்கிறான். ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை, அடுத்த ஹை. இந்த இடத்துல ஒரே லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கான். புட் ஆப்ஷன் மேலே போனால் புல்லிஷ் ஃப்ளாகு இன்னும் மேலே போயிடுவானோ, நடக்கலாம். நாளைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸை செட்டப் பண்ணிக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பார்த்துறீங்களா? இதுக்கப்புறம் வந்து கடகடன்னு பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து அதான் புது ஹைக்கு போயிடுச்சுங்க. நம்ம எதிர்பார்த்தது, நம்ம பேசுனது எல்லாமே வந்து நடந்தது, தொடர்ந்து நடந்தது. இப்போது இன் பர்டிகுலர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பெரிய மூமெண்ட்டே இல்லைங்க. இந்த நிஃப்டி சென்செக்ஸ் வந்து மேலே போயிடுச்சு. பட் ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூமெண்ட் வந்து இவ்வளோதாங்க. இப்படியே மூவ் ஆகிட்டு ஆனால் மேலே போயிட்டான். காலையில் ஓப்பன் ஆகும்போது பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகிடுறது, அதுக்கப்புறம் அப்படியே அரைக்கிறது. இதே தான் பண்ணிகிட்டே இருக்கிறான் சென்செக்ஸ். இது வரைக்கும் அதான் பண்ணியிருக்கிறான். அது ஒரு 10-20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க, தொடர்ந்து அதான் பண்ணுறான். அப்போது ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் ட்ரேட் ஆச்சு. இன்றைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கும் அதே தான் ட்ரேட் ஆச்சு. ரொம்ப ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளார சும்மா வந்து கீழே வந்தோமா மேலே போனோமான்னு என்னமோ வந்து பண்ணிகிட்டே இருக்கு. ப்ரீவியஸாக இந்த ரேஞ்சில் தான் வந்து தடுமாறிக்கிட்டே இருந்தான். அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து போனான். அந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்ப அங்கேயே நின்றுட்டு அப்படியே வந்து முடிச்சிட்டான். இது ஒரு ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இதுவே இல்லை. 5 மினிட்ஸ்லேயே வந்து சார்ட் இப்படி தான் தெரியுது. பட் ஸ்டில் இங்கே கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த இதில் கூட நீங்கள் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கு வரல பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் லெவலுக்கு வரல பார்த்தீங்களா, கீழே போயிட்டானா, கீழேருந்து இந்த லெவலை கட் பண்ணவே இல்லை பார்த்தீங்களா, இங்கேருந்து எங்கே வந்தான், மேலே வந்தான், இந்த லெவல்லையே அப்படி நிற்கிறான் பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கான், அப்படியே மேலே போயிருக்கான், ட்ரெண்ட் ஆகிருக்கான், ஃபால் ஆகிருக்கு, மேலே பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. எங்கே போகணும், இங்கே போகணும், அங்கேயே போகல, இந்த லெவல்லையே அப்படி நின்றுட்டான். ஸோ சென்செக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி அதான். மிட் கேப் நிஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணி அப்படியே போவான் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ மிட் கேப் நிஃப்டிலையும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேரலல் சேனல் பேட்டர்ன். இந்த பேரலல் சேனல் பேட்டர்னுடைய டாப்புக்கு போயிடுச்சு ப்ரைஸு. அங்கேருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிஜெக்ஷன் ஆகி கீழே வருது. மிட் கேப் நிஃப்டி பயங்கர புல்லிஷாக வந்து இருக்குது மார்க்கெட்டு. இந்த புல்லிஷ்னஸாக அப்படியே கண்டினியூ பண்ணுவான்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இங்கிருந்து மேலே போன ப்ரைஸு நடுவில் எங்கேயுமே ஒரு அந்த குரூப்பில் டூப்பு கேண்டிலே கிடையாது, எல்லாம் க்ரீன் கேண்டில். அப்போ இந்த ரேஞ்சிலேயே அப்படியே நிற்கிறான் ப்ரைஸு. இங்கிருந்தே கூட இப்படி போய் கூட இதை பிரேக் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி வந்து ஓப்பன் ஆகிறானோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுலேயும் வந்து ட்ரேடை வந்து கட்டமைச்சுங்க. ஒரு பெரிய மூமெண்ட் வந்து இல்லைங்க, ஃப்ரைடேவும் இல்லை, இன்றைக்கும் இல்லை. அதனால் இதை 5 மினிட்ஸில் பார்க்க வேண்டாம். நம்ம ஃபின் நிஃப்டி இந்த கேண்டில் பேட்டர்னை பாருங்களேன், எதனாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? சும்மா இதை பார்த்தோன்னே நல்லா போயிருக்கா ப்ரைஸு, ஓரளவுக்கு நான் போயிருக்கானா, மறுபடியும் நல்லா போயிருக்கானா, மறுபடியும் நல்லா போயிருக்கான். இங்கே என்ன பண்ணியிருக்கான், அப்படியே ஸோ வரைஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்னாச்சும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கண்டிப்பாக தெரியணும். கண்ணால் பார்க்கும் போது தெரியும், மூமெண்ட்டே இல்லை, ஒரு மாதிரி கம்ப்ரஸ் ஆகிறான். பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸு எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் டேய் போங்கடா, நாங்கள் முன்னாடி போய் வந்து பார்க்குறோம், உளவு தகவல் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மேலே போயிட்டாங்க. இவனுக்கு ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் மட்டும் அப்படியே கம்ப்ரஸ் ஆகி இந்த இடத்துல நிற்கிறாங்க. எனக்கு என்னமோ அவங்களோட போய் சேர்ந்துப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. டக்குன்னு பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே பிரச்சனை ட்ரெண்ட் லைன் தான்.
இந்த ட்ரெண்ட் லைன் வர்றதுனால இவன் என்ன பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 5 மினிட்ஸில் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேற புள்ளிஷாக போனான் அப்படின்னா மற்ற ஆளுங்களாம் மேலே போனதுனால இவனும் போயிடுவான் அப்படின்னு நம்பலாம் நீங்கள். 5 மினிட்ஸ் ஓப்பன் ஆச்சா ப்ரைஸு லெவலுக்கு வந்ததா, இங்கேருந்து வந்து மேலே போயிட்டான். இந்த டார்கெட்டை போகணும் பேசிகிட்டு இருந்தோம், அந்த டார்கெட்டை போய் டச் பண்ணிட்டான். திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்துட்டு மேலே டார்கெட் வரைக்குமே போயிட்டான். அவ்வளோதான், 2 ட்ரேடு ஃபின் நிஃப்டியில். ஸோ இதில் நீங்கள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நிஃப்டி போல் தான் இது. ஒன்று பெரிய ரேஞ்செலாம் இருக்காது. ஒன்று 23,800 எடுத்து வந்துருக்கலாம், ஏன்னா அதான் எடுத்து வந்துருக்கணும். ஏன்னா காலையில் ப்ரைஸ் ஒரு 20 நிமிஷமாக அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. 700 நீங்கள் எடுக்க வாய்ப்பில்லை. 900 ரொம்ப மேலே இருக்குது. அப்போ 800க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ப்ரைஸு. அதனால் 23,800 சரியான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருந்திருக்கும். ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்பர்ச்சுனிட்டி, க்ளீன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தான். இந்த டார்கெட்டுக்கு போச்சு, டார்கெட் போனோன்னு கீழே வந்துட்டான். ஒருவேளை இங்கே இருந்து இப்படி வந்துட்டு வந்திருந்தானா கண்டிப்பாக வந்து செல் பண்ணியிருக்கலாம், கீழே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருந்தது. அப்போது மேலேருந்து ஒரு பெரிய பீரிஷ்னஸ்ஸு, ஒரு புல்லிஷ் கேண்டிலு, இந்த கேண்டிலுக்கு வந்தானா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மேலே வந்தால் அந்த இடத்துலேருந்து தான் கீழே வந்துட்டோம் மறுபடியும். இந்த இடத்துலேருந்து மேலே வரும்போது என்ன நடந்துருக்குது பாருங்கள். இது ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்குறோம். இது என்னது, இது தெரியுதா? பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு. ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னு அந்த டாப்புக்கே போகணும். அந்த டாப்புக்கு ரொம்ப பக்கத்தில் போயிட்டு அங்கேருந்து வந்து கொஞ்சமாக சரிஞ்சு வந்து முடிச்சிட்டான். அதனால் நீங்கள் கான்டெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியங்க. எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியம். அது எப்படி நடக்குது, என்ன பேட்டர்னில் வருது அப்படிங்கிறது, ஓவரால் ட்ரெண்டு எப்படி இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் மார்க்கெட்டு. அதனால் தயவுசெய்து அதை வந்து முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம். க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து மட்டுமே இந்த 5 மினிட்ஸ் மட்டுமே பாருங்கள். அந்த ஹையர் ஐங்கிற அந்த கான்செப்டை வந்து அவன் வந்து பிரேக் பண்ணவே மாட்டாங்க. அந்த ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணல பாருங்கள். இப்போ மேலே போனான், இதான் லோ, இதுலேருந்து மேலே போனான்னா இதுதான் லோ. நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ பெருசாக வந்து கீழே வந்திருக்கான் பாருங்கள், எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி போயிருக்கான் பார்த்தீங்களா. அதனால தான் நான் எப்போவுமே வந்து என்ன சொல்லுவேன், அந்த லெவலுக்கு வந்தால் கூட தைரியமாக பை பண்ணிடுங்க. கீழே வந்து இப்படி க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடுங்க. இங்கேருந்து எங்கே போனான், திரும்ப அங்கேயே போயிட்டான், ப்ரீவியஸ் ஆகியே போயிட்டான். இப்போ திரும்ப இன்னொரு தடவை வரானே, இந்த இடத்துல பை பண்ணலாமா, இப்போ கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் பை பண்ணி ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பெரிய இதெல்லாம் ஆகிடாது. 6 மணி ஆகிட்டு இருக்குது, அதனால் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். டைம் ரொம்ப முக்கியம். யூஎஸ் ஆயிலில் எதனாச்சும் வந்து நியூஸ்லாம் வருது, இல்லை டாலரில் நியூஸ் வருது அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க, அவ்வளோதான். பட் ஆனால் என்ன நடக்குது மார்க்கெட்டில் அப்படிங்கிறத உங்களால் இதில் இந்த ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிற இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக நீங்கள் ட்ரேட் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி வந்து நீங்கள் ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்களோ அதே மாதிரி நடந்துட்டு பார்த்தீங்களா, மேலே போயிருக்குது, ஹெட்டு லெஃப்ட் ஷோல்டர் ரைட் ஷோல்டரு லைட்டாக இப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே வந்துருக்குது, மேலேயே வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ட்ரேடை வந்து இங்கே மிஸ் பண்ணால் கூட இந்த இடத்துல சும்மா வந்து எடுத்து போகலாம். ஆனால் இதெல்லாம் ரிஸ்க்கு, ஏன்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்குது. எப்போவுமே ட்ரேடு இங்கே தான். என்டர் அட் எக்ஸிட், சேஃப், ஈஸி ட்ரேட்ஸ் க்ரூடில் இன்னைக்கு. இப்போ கொஞ்சம் வந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலேருந்து ஒரு பெரிய ஃபாலுங்க. ரிவர்ஸில் எங்கே போயிருக்கான், இங்கே போயிருக்கான், மார்க் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தான்னா கன்ஃபார்மாக வந்து இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கன்ஃபார்மாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கோடும் போட்டு வச்சுருங்க. இப்படி இங்கே வந்தானா கரெக்டாக மேட்ச் ஆகும். இவன் வர்றதுக்கும் இங்கே இந்த ரிஜெக்ஷன் வர்றதுக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வர்றதுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கும் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருந்துடாதீங்க. 6 மாதம் பயிற்சி முடித்தவங்கள சொல்கிறேன், சரியா? சரி, ஓகே.
அப்போது கோல்டு ஃபாரஸ்ட் கோல்டு பார்த்தீங்க, நம்மளோட கோல்டில் என்ன நடக்குது, நம்மளோட கோல்ட்லேயும் அதே தான் நடக்குது. ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இப்படி இருந்தது, இது வந்து பிரேக் ஆகி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். எப்போ இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் போவான், இல்லைன்னா போகவே மாட்டான். கடைசி வரைக்கும் இந்த லெவலில் பிரேக் பண்ணவே இல்லை, கீழே வந்தான். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே கொஞ்சம் போயிட்டான். இப்போது நம்ம சும்மா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போட்டு வச்சுருக்கோம். ஒருவேளை கோல்டு இங்கே வந்து நான் பை பண்ணி பார்க்கலாம். அப்போது இந்த இடத்துல பை பண்ணுவீங்களா, இல்லைனா இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது அந்த இடம் வரைக்கும் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக இந்த இடம் வரைக்கும் பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துலேருந்தே இப்படி வந்து என்ட்ரி எக்ஸிட்னு எதனாச்சும் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தானா என்ட்ரு ஆகிடலாம். ஐதர் திஸ் பிளேஸ் ஆர் திஸ் பிளேஸ். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, நீ திங்கக்கிழமை, அதனால் ரொம்ப பொறுமையாக தான் மூமெண்ட் இருக்கும். பொறுமையாக நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு ட்ரேட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம. ஓகே, சரி, இந்த செஷன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவை வந்து பொறுமையாக வந்து என்னோட நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.